ங்கள எனக்கு விரோதமா இவ்ளோ காரியங்கள் செயல்படுது. இவ்ளோ பேர் என்ன குறித்து பொய்யா பேசுறாங்க. இவ்ளோ பேர் எனக்கு விரோதமா என்னென்னவோ செய்து கொண்டிருக்காங்க. ஆனா ஆண்டவர் அவங்க எல்லாரையும் நல்லா தானே வச்சிருக்காரு. என்னதான் இப்படி கஷ்டப்படுத்துறாரு அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்ததுன்னா, ஒரே ஒரு காரியம் இந்த இடத்துல நான் சொல்றேன். ஆண்டவர் நீங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுகிற தேவன் அல்ல. நீங்க அழும்போது அவர் உங்க கூட உட்கார்ந்து அழுகிற ஒரு தேவன். உங்க சந்தோஷம் தான் அவருடைய சந்தோஷம் நினைச்சு நமக்காக இருக்கிற ஒரு தேவன் தான் அவர். அப்படிப்பட்ட தேவன் நீங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு. அதை மீறியும் நீங்க அழும்போது, நீங்க கஷ்டப்படும்போது, உங்களை பத்தி பொய்யா அநேகர் சொல்லும்போது அவர் அமைதியா இருக்காரு அப்படின்னா, தட் இஸ் த சைலண்ட் பீரியட் இன் யுவர் லைஃப். அந்த சைலண்ட் பீரியட்ல நீங்களும் சைலண்டா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்காரு. அவர் சும்மா இல்லைங்க. இந்த கடைசி பகுதியை வாசிக்கும் போது தெரியும், தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்தார் அப்படின்னு. உங்களை யார் யார் என்னென்ன பண்றாங்களோ அவங்க எல்லாருமே கர்த்தருடைய பகைஞர் தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை நிச்சயம் கர்த்தர் சும்மா விட மாட்டாங்க. அந்த கோபத்தெல்லாம் அவர் உடனே காட்ட மாட்டாராம், சேகரித்து வைப்பாராம். அதுதான் வைக்கிறவர் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கும் அவர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிட்டு இருக்காரு. ஒரு நாள் இருக்கு. அந்த ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னைக்கு எப்படி ஆண்டவர் நமக்காக சிலுவை மரணத்தை சுமந்து மரித்து இந்த நாளை நம்ம சைலண்ட் பீரியடா நம்ம கன்சிடர் பண்றோம். நாளைக்கு உயிர் தெழுதலின் நாளா நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகள் காத்திருக்கிற அந்த நேரத்துல ஆண்டவர் அவங்களோட வாழ்க்கையில சைலண்டா இருக்கிற அந்த பீரியடுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு உயிர் தெழுதலின் காரியம் நடக்கும். நீங்க எதெல்லாம் செத்து போச்சுன்னு நினைக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையா இருக்கட்டும், உங்க கெரியரா இருக்கட்டும், உங்களுடைய ஸ்டடீஸா இருக்கட்டும், இல்லை உங்களுடைய ஊழியமா இருக்கட்டும், அவ்வளவுதான் நீங்க நினைச்ச எல்லா விஷயத்திலையுமே ஆண்டவர் ஒரு உயிர் தெழுதலின் வல்லமையை கட்டளையிடுவார். எல்லாமே உயிர்ப்பிக்கப்படும். அதே நேரத்துல அந்த சைலண்ட் பீரியட்ல யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டாங்களோ, பேசுனாங்களோ, ஏன் பேசுகிற ஒரு இடத்துல நின்று தலையசைச்சிருப்பாங்களோ, அவங்கள கூட ஆண்டவர் சும்மா விட மாட்டாருங்க. அவங்க எல்லார் மீதும் கர்த்தருடைய கோபாக்கினை இறங்கும். அவர் இதுக்கப்புறம் வருகிற கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? நீதியை சரி கட்டுகிறவராக தான் வருவார். ஸோ அதே போல தான் ஒரு சைலண்ட் பீரியடுக்கு அப்புறம் கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவரை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவார். அப்படிப்பட்ட ஒரு கர்த்தரை நீங்கள் நிச்சயம் பார்ப்பீங்க. அதனால் சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் அமைதியாக இருக்காரேன்னு நினைக்காதீங்க. அவர் அமைதியாக இல்லை, எல்லாத்தையும் உங்களை விட அதிகமாக அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்காரு. எல்லாத்தையும் அவர் அழகா சேகரித்து வைத்து கொண்டிருக்காரு. ஒரு நாள் வரும், உங்களை உயர்த்துவாரு. யாரை உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவங்களுக்கு நீதியை எப்படி சரி கட்டணுமோ அப்படி அவர் சரி கட்டுவாரு. அந்த நிமிஷம் தேவனுடைய முழு கோபாக்கினையை நீங்க பார்ப்பீங்க. நீங்க பரிதாபப்படுற அளவுக்கு சில பேரோட வாழ்க்கையில ஆண்டவர் சில காரியங்களை செஞ்சிருவாரு. அதனால யாரையும் வெறுக்க வேணாம், எல்லாரையும் மன்னிங்க. ஆண்டவர் சமூகத்துல அவங்களுக்காக ஜெபிங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்காக பரிதபிக்கிறவரா இருக்காரு. அதனால எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தரை தப்பா நினைக்காதீங்க.